இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் எதை பத்தி அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படும் சிறப்பு பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிய ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறது. பணத்தை நேரடியாக வங்கியில் செலுத்துவது தொடர்பாக ஆலோசனை செய்து வருகிறது. நேரடியாக வங்கியில் செலுத்த அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கு தேவை. அதோடு இல்லாமல் வங்கி கணக்கில் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும். மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பயனில்லாமல் போய்விடும். இதன் காரணமாக நேரடியாக வங்கியில் பணம் செலுத்துவதற்கான ஆலோசனைகளை நல்லவையா தீமைகளா ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வாங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெரும்பாலும் 20ஆம் தேதிக்குள் இருந்து வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கடந்த 2022ஆம் வருடம் மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்களை வழங்கியுள்ளது. 2023ஆம் வருடம் இதையடுத்து பரிசு பொருட்கள் மாற்றம் செய்யப்பட்டு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது. அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்கு 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. இந்த வருடம் கரும்பு வழங்கப்படும், ஆனால் வெல்லம் இருக்காது. அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்று எல்லோரும் இந்த பணம் வழங்கப்படும். அடுத்த வருடம் ஊரக உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் நிலையில் அதற்கு முன்பாக இது தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ரூபாய் 238.92 கோடி செலவிடப்படுகிறது என்ற தகவல் வெளியாகிறது. ஒரே ரேஷன் கார்டுகளுக்கு 1 என்ற விகிதத்தில் டோக்கன் வழங்கப்படும். அதே நேரம் தேதி இருக்கும் அந்த நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இதில் சிலருக்கு மட்டும் அந்த மாதம் ரூபாய் 2000 கிடைக்கும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாத தொடக்கத்திலே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாக வரவு வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அவர்களுக்கு மட்டும் அரசு சார்பாக 2000 கிடைக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.